भगवदेवा ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैवं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी। अध्यायं 12 6 7 श्लोकम्। ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பர அனன்யேசேன யோகேன மாம் தியாயந்த உபாசதே தேஷாம் அகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி ந சிராத் பார்த்த மையா வேஷித சேதசாம். மொழிபெயர்ப்பு பொருள் யாரோ படிங்க. நான் படிக்கவா மதன்ஜி? படிங்க மதன்ஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். ஆனால் தங்களது எல்லா செயல்களையும் எனக்காக துறந்து பிறளாமல் என் மீது பக்தி செலுத்தி எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு எப்போதும் என் மீது தியானம் செய்து தங்களது மனதை என்னில் நிறுத்தி எவரெல்லாம் என்னை வழிபடுகிறார்களோ பிருதாவின் மகனே, அவர்களை பிறப்பு இறப்பு என்னும் கடலில் இருந்து உடனடியாக காப்பாற்றுபவனாக நான் இருக்கிறேன். பொருளுரை: ஜட இருப்பிலிருந்து வெகு விரைவில் பகவானாலேயே விடுவிக்கப்படும் பக்தர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் என்று இங்கே உறுதியாக கூறப்பட்டுள்ளது. தூய பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் இறைவன் மிக பெரியவர் என்பதையும் ஜீவாத்மா அவருக்கு கீழ்ப்படிந்தவன் என்பதையும் உணரும் நிலைக்கு வருகின்றான். ஜீவாத்மாவின் கடமை இறைவனுக்கு தொண்டாற்றுவது ஆகும். இல்லாவிடில் அவன் மாயைக்கு தொண்டாற்ற வேண்டி வரும். முன்னரே கூறப்பட்டது போல பரமபுருஷரை பக்தி தொண்டினால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். எனவே பக்தியில் ஒருவன் முழுமையாக ஈடுபட வேண்டும். கிருஷ்ணரை அடைவதற்கு ஒருவன் தனது மனதை அவரின் மீது முற்றிலும் நிலைநிறுத்த வேண்டும். கிருஷ்ணருக்காக மட்டுமே செயற்பட வேண்டும். எவ்விதமான செயலில் அவன் ஈடுபட்டுள்ளான் என்பது முக்கியமல்ல, ஆனால் அச்செயல் கிருஷ்ணருக்காக செய்யப்பட வேண்டும். இதுவே பக்தி தொண்டின் தரம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை திருப்தியுற செய்வதை தவிர வேறு எந்த பலனையும் பக்தன் அடைய விரும்புவது இல்லை. அவனது வாழ்வின் குறிக்கோள் கிருஷ்ணரை மகிழ்விப்பதே. குருஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனன் செய்ததை போல கிருஷ்ணரது திருப்திக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்ய பக்தனால் முடியும். இந்த வழிமுறை மிகவும் சுலபமானது ஆகும். ஒருவன் தனது கடமையில் ஈடுபட்டிருக்கும் அதே சமயத்தில் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் கீர்த்தனத்தில் ஈடுபடலாம். இத்தகைய திவ்யமான கீர்த்தனம் பக்தனை பரமபுருஷ பகவானிடம் கவர்ந்து இழுக்கின்றது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பெரிய பகுதியா பாத்துக்கலாம் மாதாஜி. மறுபடி அடுத்தது. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ நாம இப்ப 12ஆம் அத்தியாயத்தோட ஆரம்பத்துல அர்ஜுனர் என்ன கேள்வி கேட்டாரு ஞாபகம் இருக்கா யாருக்காவது? என்ன கேள்வி கேட்டாரு? உங்களை எப்படி வழிபடலாம்? உருவத்துல வழிபடணுமா அருவத்துல வழிபாடு பண்ணுமா அருவ வழிபாடு பண்ணுமா எது பெஸ்ட் அப்படின்னு கேக்குறாரு. சோ அதுக்கு பகவானோட பதில் என்ன? அருவத்துல வழிபடுறது ரொம்ப சிரமம், உருவத்துல வழிபட்டா ஈஸி, சீக்கிரமா இது பண்ண முடியும் அப்படிங்கிற. நாம என்னன்னா இதுல முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா பகவான் என்னோட தனிப்பட்ட முறை உருவத்து மேல வழிபடுறது ஈஸி, அப்படி பண்றவங்க பக்குவமானவங்க. ஆனா அருவத்தை வழிபடுறவங்க புலன்கள் எல்லாம் அடக்கணும், எல்லார்ட்டையும் சமமா இருக்கணும். சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணிதான் எங்கிட்ட வர்றாங்க. ஆனா 2 ப்ராசஸ்ல அருவத்தோட பற்று வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் இப்ப தன்னை பக்தி தொண்டு உருவத்துக்கு பக்தி பண்றத பத்தி இப்ப பேசுறாரு. எல்லா செயல்களையும் எனக்காக துறந்து பிறளாமல் என் மீது பக்தி செலுத்தி எல்லா செயலையும் பகவானுக்காக துறந்து. பாத்தீங்கன்னா ஆண்டாண்டு காலமா நாம எப்படி வாழ்ந்திருக்கோம் அப்படின்னா, நாம எப்படி செயல்படுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய ஒரே போக்கஸ் என்னுடைய உடல் என்னுடைய புலன்கள் இது சந்தோஷமா வச்சுக்கிறது. இப்படிதான் ஜீவாத்மா பல கோடி வருஷமா செயல்பட்டு இருக்கிறான். விடிஞ்சு எந்திரிச்சா என் உடம்பு எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறது,
இல்லைங்களா? ஒரு ஆடா இருந்தா கூட, ஒரு ஒரு மானா இருந்தா கூட, அது இப்போ பாத்தீங்கன்னா அன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு பசுமாடு கூட கண்ணுக்குட்டி செத்து போச்சு அப்படின்னா, கண்ணுக்குட்டி வந்துனாதான் பாலே சுரக்கும். கண்ணுக்குட்டி செத்து போச்சுன்னா, அந்த வைக்கோல்ல ஒரு போலியா ஒண்ணு செய்வாங்க இல்லையா கண்ணுக்குட்டி? அதுக்கு பேர் என்னங்க மாதாஜி? அந்த போலியா ஒரு பொம்மை மாதிரி செய்வாங்களே வைக்கோல் அடைச்சு கண்ணுக்குட்டி மாதிரியே. அதுக்கு அது ஏதாவது பேர்? மறந்து போச்சு, மறந்து போச்சு. அது கூட பழைய காலத்துல அது ஒரு ஜோக் எல்லாம் வரும், அதை வச்சுட்டு பண்ணுவாங்க. இப்போ இருக்கான்னு தெரியல. அதை வச்சாதான் பால் கொடுக்கும் இல்லைங்களா பசுமாடு. சோ எல்லா எல்லா எந்த உடல்ல போனாலுமே ஜீவாத்மா பாத்தீங்கன்னா அந்த உடலை எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறது, அது மட்டும்தான் ஒரு ஜீவாத்மாவோட குறிக்கோளே. நாம வந்து அந்த உடம்புக்கு இத்தினோண்டு வந்துன்னா பதறுவோம் இல்லைங்களா? ஒரு காய்ச்சல் வந்தாலோ, ஒரு தலைவலி வந்தாலோ, ஒரு கால்வலி வந்தாலோ, ஐயோ என்னால உடம்பே முடியல, உடனே எல்லாரும் நம்மள கவனிக்கணும்னு வேற நினைப்போம் இல்லைங்களா? அப்பதான் கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷனு, ஆத்திரம் எல்லாம் வரும். உடம்பு சரியில்லாதப்ப எல்லாரும் என்னை கவனிக்கணும். நான் வந்து அவங்க எல்லாம் கவனிச்சேன்ல, ஏன் அவங்கள என்ன கவனிக்கல? அப்போ வந்து நான் வந்து ஒரு வேலைக்காரியா? இப்பெல்லாம் வந்து உடனே வந்து லேடிஸ்க்கு வர ஃபர்ஸ்ட் ஃப்ரஸ்ட்ரேஷனே அதுதான் இல்லைங்களா? எஸ் ஆர் நோ? இல்லையா? எஸ். நம்ம செய்யறோம்ல, அப்போ எதிர்பார்ப்பு நம்மளுக்கு செய்யணும் அப்படின்னு. எஸ், அது எல்லாருக்குமே இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா நாம அந்த அளவுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உளுந்தடிச்சிட்டு செய்யறோம். இவங்களுக்கு வந்து அதான் நீ கூட சொல்லிட்டு இருந்தாங்க, ஹஸ்பண்ட் எல்லாம் டாய் டூங்கிறாங்க, ஒரு காய்ச்சல் வந்து தாங்க முடியறதில்ல. ஊ ஐயோ அம்மா ஒரு மாதாஜி சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க. உங்க ஹஸ்பண்ட் அப்படி சத்தம் போடுவாராமா, ஊன்னு கிடப்பாராமா. அவ்வளவு ஒரு சிங்கம் மாதிரி இருக்கிறீங்க, காய்ச்சல் வந்து என்ன இப்படி ஆயிடுறீங்க அப்படின்னு சொல்லி கிண்டடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. சோ ஆனா அப்போ வந்து பாத்தீங்கன்னா நாம எல்லாம் கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும், சுடுதண்ணி கொடுக்கணும். ஆனா அதே நமக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா எனக்கு ஒரு காபி மட்டும் போட்டு கொடுத்துறேன் அப்படிம்பாங்க. அது பழைய காலம். ஆனா இப்பெல்லாம் அப்படி பசங்க வாயை திறக்க முடியாது, அது வேற விஷயம். எஸ். அப்போ வந்து நமக்கு வந்து என்னடா இது, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்க்க ஆள் இல்ல, அது மாதிரிலாம் நமக்கு தோணும். ஆக்சுவலா நம்மளோட போக்கஸ் பூரா எதுல இருக்கு அப்படின்னா நம்ம உடல் மேலதான் இருக்கு. பல கோடி ஜென்மமா நாம வந்து கிருஷ்ணாவை மறந்துட்டு இங்க சுத்திட்டு இருக்கிறோம். ஒரு ஜென்மம் 2 ஜென்மம் இல்ல. நாம எப்போ உருவானமோ அப்ப இருந்தே வந்து பகவானை மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சோ மத்தபடி நான் வந்து நல்ல ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்னாலும் அதனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா சொல்லுங்க? பகவானை மறந்த வாழ்க்கை நீங்க வாழ்றப்போ இல்ல, வேஸ்ட். பாகவத்துல ஸ்லோகமே வருது, தியக்வா சுதர்மம் சரணாம்புஜம் ஹரேர் ஸ்லோகா வரும். நீ வந்து பகவானுக்கு சரணாகதி பண்ணாம மித்த எல்லா தர்மத்தையும் நீ கரெக்டா பண்ணி என்ன பிரயோஜனம்? அதே சமயம் நீ பகவானுக்கு சரண்டர் பண்ணிட்டு நீ பாதியில விட்டினா கூட அது வந்து வேஸ்ட் ஆகாது. உன்னோட சுதர்மங்கள் நல்லா உன்னால செய்ய முடியல அப்படின்னா கூட அது வந்து வேஸ்ட் இல்ல. அதே சமயம் நீ அவருக்கு சரண்டர் ஆகாம நீ எல்லாம் பர்ஃபெக்ட். ஒருத்தர் வந்து ஒருத்தர் இத்தனை மணிக்கு நான் செத்து போன ஒருத்தர் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. கரெக்டா 3 மணிக்கு எந்திரிப்பாரு, 3:30 மணிக்கு அதை பண்ணுவாரு, 4 மணிக்கு இதை பண்ணுவாரு. பர்ஃபெக்ட்னா பர்ஃபெக்ட், அப்படி பர்ஃபெக்டா வாழ்வாராமா. 7 மணிக்கு வந்து காஃபி, 8:30 மணிக்கு டிஃபனு, மத்தியானம் 1 மணிக்கு லஞ்சு, நைட்டு வந்து 6:30 to 7 பிரேக் இது டின்னர். ஒரு ஒரு நிமிஷம் கூட முன்ன பின்ன இருக்காதான். அதே மாதிரி புள்ள பையனுக்கு வேணுங்கிறது எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணி வச்சுட்டாராம். சோ வாட்? இப்ப செத்தப்புறம் அவர் எங்க போயிருப்பாரு யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாமே பர்ஃபெக்டா தான் பண்ணீங்க, அதுக்காக உங்களுக்கு கோலோகால இடம் கிடைச்சிருமா? இல்ல. அதே தப்பு தப்பா நீங்க பண்ணீங்கனாலும் கிடைக்காது. பகவானுக்காக நீங்க உங்க லைஃப்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா நமக்கு வந்து பகவான் எப்போ ஏதோ ஒரு ஜென்மத்திலயாவது நம்ம கோலோக திருப்பி போவோம். அது வந்து கேரண்டி. அது நாம பண்ற பக்தியின் அளவு பொறுத்து. ஆனா மெட்டீரியல் லைஃப் பர்ஃபெக்டா வாழ்ந்துட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி கோட்டை விட்டோம்னா கண்டிப்பா நம்மளால பகவான்கிட்ட போக முடியாது. திருப்பி திருப்பி இந்த பௌதிக உலகத்துல பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு மாறி மாறி நம்ம வந்து இங்க ரங்கராட்டின மாதிரி சுத்தி சலிக்காம சுத்துறோம். சலிக்காம சுத்திட்டே இருக்கிறோம். கவலையே படாம சுத்திட்டு இருக்கிறோம்.
இந்த உடம்ப மட்டும் அந்த டெத்னா அப்படியே நம்ம நடுங்க. ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்குமே அவ்வளோ பயம். 90 இயர்ஸ் ஆனவங்க கூட பாருங்க டெத் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த உடம்பு மேல அவ்வளவு அட்டாச்மெண்ட் நம்மளுக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து ஏன்னா இந்த உடம்புக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா எனக்கு இப்ப எனக்கு வலிச்சதுன்னா எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியலையே, ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கே, என்னை பாதிக்குதே. நான் உடல் எல்லாம் ஆத்மான்னு நான் சொல்லிக்கிட்டாலுமே இந்த உடலுக்கு ஒரு அசௌகரியம் வந்தா என்னுடைய நார்மல் ருட்டீன் பாதிக்குது இல்லைங்களா? நான் எப்பவுமே பண்ற வேலைகள் பாதிக்கு. இப்ப நான் எடுத்துக்காட்டுக்கு என்னோட காலு சொல்லலாம். சோ என்னால இப்ப எங்கேயுமே வெளில போக முடியல, ஒரு படி இறங்க முடியல. அது ஒரு மாதிரி கடுப்பாகுது. என்னோட ஃப்ரீடம் தடைப்பட்ட மாதிரி எனக்கு தோணுது. சோ இது எல்லாமே உடல் சார்ந்த எண்ணங்கள். நாம அவ்வளவு தூரம் இந்த உடல் மேல போக்கஸ்டா இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. பாலும் பாதாமா கொடுத்து தங்கமே வைரமேன்னு வளர்த்துறோம் இந்த உடலை. என்ன ஆகுது? ஒன் ஃபைன் டே அதையும் விட்டு போக வேண்டியதா இருக்கு. என்னடா நடக்குதுங்க? அன்னைக்குதான் நம்ம மண்டை பிச்சுக்கோன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுங்க? இதுதானே நானு. எப்படி நான் இதை விட்டு போக முடியும்? இதுதானே நானு. இவ்வளவு நாளா அப்படித்தானே நான் நினைச்சிட்டு இருந்தேன். எப்படி இதை விட்டுட்டு நான் வெளியில போக முடியும்? எல்லாரும் அழுகுறாங்க, என்னை சுத்தி நான் அழுதுட்டு இருக்கிறாங்க. நான் இந்த உடம்பு என்னோடதாச்சே, இப்ப எப்படி நான் விட்டுட்டு போறது? இப்படிதான் ஒவ்வொரு ஆத்மாவும் பரிதவிக்கும். சோ பகவானை நினைப்பது அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. டெத் டைம்ல நம்ம அடிக்கடி சொல்றதுதான், வாழ்நாள் முழுவதும் பிராக்டிஸ் பண்ணாதான் கடைசி நிமிஷத்துல நம்மளால நினைக்க முடியும். சோ எப்படி பண்றது அப்படிங்கறத பகவான் சொல்லித்தராரு. எல்லா செயலையும் எனக்காக துறந்து, எல்லா செயலையும் பகவானுக்காக துறந்துட்டு பிறழாமல் என் மீது பக்தி செலுத்தி. என்ன செலுத்தணும்? பக்தி செலுத்தணும். எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு, அடுத்தது என் மீது எப்போதும் என் மீது தியானம் செய்து தங்களது மனங்களை என்னில் நிறுத்தி எவரெல்லாம் என்னை வழிபடுகிறார்களோ அவங்கள என்ன அஷூரன்ஸ் கொடுக்கிறாரு பகவான்? பிறப்பு இறப்பு என்னும் கடலில் இருந்து உடனடியாக காப்பாற்றுவேன்கிறார். பிறப்பு கடல்ல இருந்து உடனே நான் காப்பாத்துறேன். எஸ். சோ பிரபுபாத் கொடுக்கிறாரு பொருளுரையில, ஜட இருப்பில் வெகு விரைவில் பகவானாலேயே விடுவிக்கப்படும் பக்தர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். தூய பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் இறைவன் மிக பெரியவர் என்பதும் ஜீவாத்மா அவருக்கு கீழ்ப்படிந்தவன் என்பதையும் உணரும் நிலைக்கு வருகின்றான். சோ பகவான் ரொம்ப பெரியவர், நாம ரொம்ப 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 இன்சிக்னிபிகன்ட். அவருக்கு மேல இருந்து பாக்குறப்போ நாம எப்படி தெரியுமோ? எறும்பு மாதிரி. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம்? நாம ரொம்ப பெரியவங்க, பெரிய ஆளு. என் பேச்ச அவங்க எப்படி கேட்காம போலாம்? நான் ஒரு பிளான் பண்ண, அவங்க அதுக்கு எப்படி நீங்க மாத்தி செய்யலாம்? நமக்கு அப்படி தோணுது. ஆனா பகவான் முன்னாடி நீங்க சொல்ற மாதிரி நாமெல்லாம் ரொம்ப 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 மைன்யூட்டான ஒரு ஆத்மா, சாதாரண ஒரு ஆத்மா. நான் இல்லைன்னா இந்த உலகத்துல ஏதாவது நின்று போயிருமா? நிக்காது. ஒரு 2 நாள் அழுவாங்க இல்லைங்களா? மேக்சிமம் எவ்வளவு நாள் மத்தாஜி அழுவாங்க? 2 நாள் கூட அழமாட்டாங்க மத்தாஜி. அன்னைக்கு நாள் அழுவாங்க, அவ்வளவுதான். அதோட முடிஞ்சு, அவ்வளவுதான். அந்த அன்னைக்கு அழுவாங்க, அவ்வளவுதான். எஸ், அதான் ரியாலிட்டி. ஆனா நாம நினைச்சுக்கிறோம் நான் ரொம்ப பெரியவன், நான் இல்லையே இந்த உலகமே நடக்காது. அவருக்கு கீழ்ப்படிந்தவன், இதை உணர்றதான் ஜீவாத்மாவோட உண்மையான நிலை. நான் பகவானுடைய தொண்டன், அவருக்கு கீழ்ப்படிந்தவன். இத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம உண்மையிலே ஹாப்பியா நிம்மதியா இருப்போம். ஏன் நாமெல்லாம் கஷ்டப்படுறோம்னா இந்த ஒரு பாயிண்ட் புரியாதனாலதான். பகவானுக்கு நாம கீழ்ப்படிந்தவங்க, ஜீவாத்மா தொண்டன், அந்த ஃபேக்ட நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா ஜீவாத்மாவுமே நிம்மதியா இருக்கலாம். அது புரியாதனாலதான் நம்மள ஆக்சுவலா நமக்கு இப்போ ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்க, நாம அது பயங்கரமா எதிர்க்கிறோம். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் இது
என்னுடைய பேரண்ட்ஸால வருது, என் ஹஸ்பண்டால வருது, என் குழந்தைங்களால வருது, பக்கத்து வீட்டுக்காரங்களால வருது, எதிர்த்த வீட்டுக்காரங்களால வருதுன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த அப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க வெட்கப்படுறதுக்கு யாரு காரணம்? நாம தான். நம்மதான் காரணம். நம்ம காரணம், கிருஷ்ணா காரணம். கிருஷ்ணா காரணம். உங்களுடைய கர்மாக்கு ஏத்த மாதிரி ஒன்னா உங்க கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி உங்களை அந்த சூழ்நிலையில வைப்பாங்க. இல்லையா பகவான் உங்களை ஒரு சூழ்நிலையில வைக்கிறாருன்னா அதுல இருந்து நாம பாடம் கத்துக்கணும் இல்லைங்களா? அதுக்குதான் அப்படி ஒரு சூழ்நிலையில வைப்பாரு. இப்ப நீங்க வந்து பக்தி தொண்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா பகவான் உங்களுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையில உங்களை வைக்கிறாரு அப்படின்னா நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுல இருந்து நான் வந்து இதை கத்துக்க வேண்டி இருக்கு. அத பண்றனால நான் பக்தியில முன்னேற முடியும் அப்படின்னு கிருஷ்ணா நினைக்கிறனால என்ன சூழ்நிலை வைக்கிறாரு. ஆனா நாம வந்து அதை எதுக்குறோம், சம்பந்தப்பட்டவங்களே எதுக்குறோம். ஆனா அவங்க எல்லாம் வெறும் கருவிதான். சரிங்களா? அந்த சூழ்நிலையை உருவாக்கி தர்றது பகவான். நீங்களாம் பக்தி தொண்டு கையில எடுத்துட்டீங்கன்னா பகவான் தான் உருவாக்கி தர்றாரு. ஆனா மத்தவங்களுக்கு வந்து அவங்க செஞ்ச கர்மா, நமக்கு வந்து பகவான். சோ நம்மள வந்து ஏதோ ஒரு விஷயம் கத்துக்கிறதுக்காக அவர் வைக்கிறாரு. ஆனா என்னன்னா நம்ம மோசமா ஃபெயில் ஆகுறோம், கேவலமா. 50க்கு வந்து 2 மார்க் வாங்குறோம். என்ன நம்ம வந்து எக்ஸ்கியூஸ் மீ மாதாஜி, எப்படி சொல்லுங்க. மாதாஜி என்ன பாடம் படிக்கிறது அதை கத்துக்கிறோம் மாதாஜி, அது சொல்லுங்க மாதாஜி. அது அதுக்கு என்ன? அதுக்கு ஒரே பாடம் வந்து பக்தி தான், வேற ஒரு பாடமும் இல்ல. பக்தி தான். அதான் நான் சொல்றேன், புரிஞ்சுக்கிறது, அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறது மாதாஜி. நான் இன்னைக்கு கூட எனக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷன் நான் சொல்ல விரும்பல. அப்ப சொல்லுங்க. நினைச்சப்ப நான் கிருஷ்ணா ஏன் எனக்கு இப்படி சூழ்நிலையை உண்டாக்கி தரீங்க கிருஷ்ணா, மாத்தி கொடுக்க கூடாதான்னு கரெக்ட். கேட்டுக்கிட்டேன் மாதாஜி. அது நான் வரும். அது அப்படி வர்றது தப்பே இல்லை, அது நார்மல். அப்படிதான் வரும். சரிங்களா? அப்படிதான் தோணும், அப்படிதான் வரும். ஆனா அத நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது மூலமா நான் ஏதோ கத்துக்க வேண்டி இருக்கு. சரிங்களா? அதுக்குதான் கிருஷ்ணா என்னை அந்த சூழ்நிலையில் வைக்கிறாரு. நான் அதை புரிஞ்சுக்கலன்னா அவர் திருப்பி திருப்பி எனக்கு அதையவே இப்ப நீங்க ஒரு 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 குழந்தை தப்பு பண்ணுது, அது வந்து ஒரு பேரண்ட் அடிக்கிறாங்க. அந்த குழந்தை திருப்பி திருப்பி அந்த தப்பு பண்ணிட்டே இருந்தா அந்த பேரண்ட் என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் மறுபடியும் அடிக்கதான் செய்வாங்க இல்லைங்களா? அடிக்கதான் செய்வாங்க. அப்போ அவன் தப்ப என்னைக்கு அவன் உணர்றானோ அதோட அவங்க அடிக்கிற நிறுத்திடுவாங்க இல்லைங்களா? சோ ஒரு பேரண்ட் அடிக்கிறது அந்த குழந்தையோட நல்லதுக்கா கெட்டதுக்கா? நல்லதுக்குதான். கிருஷ்ணா ஒரு சூழ்நிலையில் நம்மளை வைக்கிறாரு அப்படின்னா அது நம்மளுடைய நல்லதுக்காக மட்டுமே. சரியா? அது எதிர்க்க கூடாதுன்னு சொல்றேன் நான். நீங்க அதை எதுக்குறது கிருஷ்ணாவை எதுக்குற மாதிரி. அப்படித்தான் நம்ம செய்யறோம். எனக்கு எப்படி இப்படி வரலாம், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எனக்கே இது வந்தது, அப்படிதான் நமக்கு கோவம் வருது. அது எல்லாமே ஃபால்ஸ் ஈகோல வருது. நான் இந்த உடல் நான் என்னை அடையாளப்படுத்திக்கிறனால அப்படி எனக்கு தோணுது. நீங்க ரியல் ஈகோ, நீங்க வந்து உண்மையா ஒரு ஆத்மாவா நீங்க உங்களை வச்சு யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த பிரச்சனையை விட்டு தள்ளி நின்னு ஒரு ஆத்மாவா யோசிச்சு பாருங்களேன். அப்போ உங்களுக்கே புரியும் ஏன் எதனாலங்கிறது. நான் சொல்ல நீங்க சிச்சுவேஷனே என்கிட்ட சொல்ல வேண்டியது இல்ல. நீங்க ஒரு ஆத்மாவா உங்களை யோசிச்சு பாருங்க. நீ இந்த உடல் இல்ல ஆத்மா அப்படின்னு அந்த நிலையில வச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. நாம இந்த டெம்பரரியான விஷயங்களுக்கு தான் ரொம்ப கவலைப்படுறோம். ஆனா அந்த விஷயம் எல்லாமே டெம்பரரி. அது இந்த உடல் சம்பந்தப்பட்டது. ஆனா பகவான் நம்மள வந்து உடல் ரீதியா பாக்கல இல்லைங்களா? ஆத்மாவாதான் பாக்குறாரு. என்னுடைய லாங் பிக்சர் சொல்லுவாங்கல்ல, பிக் பிக்சர் தான் கிருஷ்ணா பாப்பாரு. நமக்கு எப்பவுமே ஸ்மால் பிக்சர் தான் கண்ணுக்கு தெரியும். ஆனா கிருஷ்ணா பாக்குறது பிக் பிக்சர். சோ எனக்கு ஆத்மாவா எனக்கு எது நல்லது, எனக்கு பக்திக்கு எது நல்லது. சோ இதெல்லாம் சொல்றதுனால நான் ஒரு பெரிய ஒரு துறவின்னு நினைச்சுக்காதீங்க. நான் இது எல்லாமே எனக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நானும் இதையெல்லாம் ஃபேஸ் பண்றேன். நாம எல்லாருமே சேர்ந்துதான் கத்துக்கிறோம் அத. எஸ் மாதாஜி. சோ நான் ஏதோ பெரிய இதுன்னு நினைச்சுக்காதீங்க. சோ எனக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வருது. இது நான் எனக்கு நானே இப்ப எஜுகேட் பண்ணிக்கிறேன். சோ இது எதுக்குறது கிருஷ்ணாவை எதுக்குறது சமம். எனக்கு அது வேணா அன்னைக்கு அப்படியே சுரீர்னு உரைச்சுது. எனக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப கோவம் வந்தது. அப்படியே எங்க அம்மாட்டே என்னமோ சத்தம் போட்டு அப்புறம் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் சத்தம் போடுறது எங்க அம்மாவே இல்ல கிருஷ்ணாவேன்னு எனக்கு தோணிடுச்சு ஒரு செகண்ட். ஏன்னா என்னை அப்படி இரிட்டேட் பண்ணாங்கன்னா இப்படி கத்துவேன்
அப்படின்னு அது என்னை இரிட்டேட் பண்ண என்னை அவங்க இரிட்டேட் பண்ணாங்களே அதனால நான் கத்துறேன் அப்படின்னு நான் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அது இரிட்டேட் பண்ணாலும் அதை பொறுத்துக்கணும் அப்படிங்கறது எனக்கு அப்போ சுரீர்னு உரைச்சது. ஏன்னா நான் எதிர்த்து கத்துறது எங்க அம்மாவை இல்ல, கிருஷ்ணாவை. அப்படி யோசிச்சு பாருங்களேன். கரெக்ட் மாதாஜி. இனி அப்படியே பிராக்டிஸ் பண்ண பாக்குறேன் மாதாஜி. புரிஞ்சுக்கிட்டேன். ஓ நான் இப்படி என்னைய வந்து எஜுகேட் பண்ணிக்கணும், ம். டாலரன்ஸ் அப்பதான் எனக்கு வளரும். இல்லைன்னா நான் வந்து எல்லாரையும் வந்து எனக்கு எதிரி, இவங்க எல்லாம் மோசம், நான் மட்டும் ரொம்ப பாவம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். நான் ரொம்ப பாவம், நான் ரொம்ப என்னை வந்து எல்லாரும் திட்டுறாங்க, நீ இரிட்டேட் பண்றாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இவங்களால எல்லாம். நான் எவ்வளவு நல்லவோ, ஆஹ் எவ்வளவு என்னை- நல்லவோ. நான் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்றேன், என்னை யாரும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இது எல்லாரோட மைண்ட் வாய்ஸ் இல்லைங்களா? மாதாஜியோட தப்பு பண்ணுவாங்களா இருக்கும். நான்லாம் பர்ஃபெக்ட்ப்பா, நான்லாம் யாரையும் எதுவுமே சொல்றல. ஆனா எல்லாரும் என்னை சொல்றாங்க, எல்லாரும் நான் அட்ஜஸ்ட் பண்றானா, நீ யாரும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுதான் நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். நாம எப்படி மத்தவங்களை டாலரேட் பண்றோம், அதே மாதிரிதான் அவங்க நம்மள டாலரேட் பண்றாங்க. நம்மளுக்கும் நிறைய என்ன சொல்றது, ரஜோகுணம் தூக்குறப்ப நிறைய பிரச்சனைகள் நமக்கும் வருது, நம்மளுக்கும் கோவம் வருது, நாமளும் தப்பு பண்றோம். அவங்க நம்ம தப்ப சொல்றப்ப நம்மளுக்கு அவ்வளவு கோவம் வருது. ஆனா அவங்க தப்ப நம்ம ஈஸியா சுட்டி காட்டிட்டு போயிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? சோ பக்தன் இததான் புரிஞ்சுக்குவான். பக்தனை பொறுத்த வரைக்கும் பகவான் எனக்கு நல்லது மட்டுமே பண்ணுவார். எனக்கு ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அதுல இருந்து நான் ஏதோ கத்துக்கிறதுக்காதான் வருதே ஒழிய இது வந்து பனிஷ்மெண்ட் கிடையாது, தண்டனை கிடையாது. சோ அந்த தண்டனை நான் நினைக்கிறது வந்து ஆக்சுவலி ரஜோகுணம் தான். என்னுடைய ரஜோகுணத்துக்கு தான் தடை வருது ஆக்சுவலா. மத்தபடி பாத்தீங்கன்னா கிருஷ்ணா நம்மள ஹாப்பியா தான் வச்சுக்கிறாரு. அவர் நம்மள ஹாப்பியா வச்சுக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்றாரு. நாம என்ன பண்ணீங்கன்னா நான் ஹாப்பியா இருக்க மாட்டேன், எனக்கு அதனால எனக்கு வந்து பிரச்சனை, எனக்கு இதனால பிரச்சனை, ஐயோ கடவுளே எனக்கு எப்பதான் பிரச்சனை தீருமோ அப்படின்ட்டு ஒரு எதுவுமே இல்ல. போய் ஒரு டிவி நாடகத்தை பார்த்து அந்த அம்மா படுற கஷ்டம் பார்த்து நாம அழுகிறது, ஐயோ பாவம் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு கஷ்டப்படுறா பிடிக்கும் இல்லைங்களா? கஷ்டப்படுறது நீங்க வந்து அப்படி உடனே நம்மளுக்கு வந்து எதனால அழுக வருதுன்னா அவங்க விஷயத்த நம்ம லைஃப் விஷயத்தோட பொருத்தி பாத்துக்கிறோம். இவளுக்கு கொடுமை பண்ண மாதிரிதான் என் மாமியார் என்னை அப்ப கொடுமை பண்ணாங்க, என் நாத்தனார் என்னை அப்ப கொடுமை பண்ணாங்க, என் ஹஸ்பண்ட் என்ன கொடுமை பண்ணாரு, இந்த டிவியில இந்த பிள்ளைக்கு வந்தது இல்ல அதேதான் எனக்கும் வந்தது, ஐயோ பாவம். சோ நம்ம வந்து அவங்களோட ரிலேட் பண்ணிட்டு அவங்களுக்கு மேல நாம அழுகுறோம் உட்காந்துட்டு. ஆக்சுவலி அவங்க காசு வாங்கிட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா நாம வந்து காசை கொடுத்துட்டு உட்கார்ந்து அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். சோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப டெம்பரரி. இது எல்லாமே ஃபால்ஸ் ஈகோல வர்றது. நான் இந்த உடல் அப்படின்னு நாம் நினைக்கிறதுனால வர்றது. இது அத்தனையுமே நம்ம துன்பம்னு ஒண்ணு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த துன்பம் எதனால வருதுன்னா நான் இந்த உடல், அதனாலதான் வருது. நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா உண்மையிலே ஹாப்பியா இருப்பான். அதனாலதான் வந்து ஆத்மா சச்சிதானந்த விக்கிரகா நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த ஆனந்தம் எப்ப வருது அப்படின்னா நான் இந்த உடல் கிடையாது, நான் பகவானுடைய நித்திய தொண்டன். இத புரிஞ்சுக்கிறப்போ ஆத்மா உண்மையிலே ஹாப்பியா இருப்பான், நிம்மதியா இருப்பான். பாடி ஏதோ ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த உடலை திருப்திப்படுத்தலான்னு இந்த ஆத்மாவும் கஷ்டப்பட்டு பாக்குது, ஆனா திருப்தியே ஆகிறது இல்ல. ரஜோகுணத்தின் தாக்கம் நமக்கு இருக்கிறதுனால நமக்கு திருப்தியே வர்றது இல்ல. ஆனா பகவானுக்காக ஏதாவது செய்யறப்ப பாத்தீங்கன்னா பகவான் திருப்தி அடையறனால நமக்கும் அந்த திருப்தி கிடைக்குது. பகவான என்னன்னு சொல்லுவாங்க? கிருஷ்ணாவ புலன்களின் அதிபதிக்கு என்ன சொல்லுவாங்க அவரை? எதனால அவருக்கு அந்த பேரு சொல்லுங்க? ரிஷிகேஷா. புலன்களை கட்டுப்படுத்துவாங்க. புலன்கள் இருக்கு, ஆனா நம்ம மாதிரி புலன்கள் கிடையாது அவருக்கு. புலன்களின் அதிபதி அவரு.
ஆமா. அதே சமயம் பிரபுபாத் இன்னொரு லைன் எழுதுவாரு, புலன்களின் அதிபதினு எழுதுறப்போ, அவருடைய புலன்களை திருப்திப்படுத்தினாவே போதும், நம்ம எல்லாருடைய புலன்களும் தானா திருப்தி ஆகும். ஒரு லைன் எழுதியிருப்பாரு, படிச்சிருக்கீங்களா? பகவத்கீதையில ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே அது எழுதியிருப்பாரு. ரிஷிகேஷான்னு எழுதிட்டு பகவானுடைய புலன்களை நம்ம திருப்திப்படுத்தினோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம புலன்களும் திருப்தி ஆகுமா. சோ நம்ம புலன்களை திருப்திப்படுத்தப்போ ஒரே வழி என்னது? பகவானை திருப்திப்படுத்தும். எஸ், பகவானை திருப்திப்படுத்துவது. சோ நீங்க உங்களோட முன்னோர்களுக்கோ இல்ல உங்களுக்கு நம்ம நம்ம ஃபேமிலியில முன்னாடி போனவங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க சாப்பாடு கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பகவானுக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா போதும், என்னாகும்? ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு போயிடும். கிருஷ்ண பிரசாதம் பகவானுக்கு வச்சு வச்சு நீங்க படைக்கிறப்போ நீங்க தனியா அவங்களுக்காக எதுவுமே பண்ண தேவையில்லை, எல்லாமே அவங்களுக்கு போயிடும். ஏன்னா பகவானுடைய ஒரு புலன் திருப்தி ஆச்சுன்னா உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளோட புலனும் திருப்தி ஆகும். ஏன்னா அவர் கடவுள். அதனாலதான் அவர் ரிஷிகேஷா. ரிஷிகேஷாங்கிறது அவ்வளவு ஈஸியான நேம் இல்ல, சரிங்களா? பகவான் அவருடைய புலன்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே தெய்வீக புலன்கள் இல்லையா? ஒரு புலன் செய்யற வேலைய இன்னொன்னு மாத்தி கூட செய்யும். அவர் சாப்பிடுறது கூட எப்படி சாப்பிடுறாரு? நம்ம வைக்கிற பிரசாதத்தை எஸ், அதே மாதிரி இந்த பிரகிருதி எப்படி கருவூட்டுறாரு? பிரகிருதி பார்த்து ஒரே பார்வை மயாத் அக்ஷேன பிரகிருதி சூயதே சசராசனம். மயாத் அக்ஷேன கண்கள், நான் பார்வை மூலமா இந்த பிரகிருதி கருவூட்டுற அர்ஜுனான்னு சொல்றாரு 9ஆம் அத்தியாயத்துல. நம்மளால பார்த்து யாரையாவது கருவூட்டு வைக்க முடியுமா சொல்லுங்க? வாய்ப்பே இல்லை. சோ பகவான் பண்ணுவாரு. அவருடைய எல்லா புலன்களும் சக்தி வாய்ந்தவை. ஆனா அப்படிப்பட்ட பகவான் அவர் என்ன சொல்றாரு? பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் எல்லாம் கொடுத்தீனா போதும், நான் ஹாப்பியா பக்தியோட நீ கொடு அர்ஜுனா, நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படிங்கிறாரு. சோ ஒரு நம்மளால அந்த பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் வச்சு ஹாப்பியா இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுக்காரருக்கு போய் நாளைக்கு போய் பத்திரம் புஷ்பம் பலம் என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்களேன். சாப்பாடு இங்கமா தட்டு பறக்கும் அதுக்கப்புறம். சோ பகவானை திருப்திப்படுத்துறது ரொம்ப ஈஸி. அதுக்குதான் சொல்ல வரேன். அவரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அவருக்கா பண்ணா கூட அவர் ஹாப்பி ஆயிடுவார். அதுதான் பக்தி தொண்டு. பக்திங்கிறது தனியா எதுவுமே இல்ல, பகவானின் திருப்திக்காக செய்யறதுதான் பக்தி தொண்டு. இப்ப நான் ஒரு செயல் செய்யறேன், இப்ப உங்களுக்கு கிளாஸ் கொடுக்குறேன், இது கிருஷ்ணாவுக்கு பிடிக்குமா பிடிக்காதா சொல்லுங்க? ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். அப்ப நான் செய்யறேன். எல்லாம் பக்தர்கள் ஒன்று கூடி பகவத்கீதையை டிஸ்கஸ் பண்ணா கிருஷ்ணாவுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். அவருக்கு பிரசாதம் வச்சா அவருக்கு பிடிக்கும். எஸ், இந்த மாதிரி நாம செய்யற செயல்களை பகவானை சார்ந்து செய்யறதுதான் பக்தி தொண்டு. பக்திங்கிறது தனியா எதுவுமே கிடையாது. அவருடைய நாமத்தை சொன்னா அவருக்கு பிடிக்குமா? எஸ், அததான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பிரபுபாதர் அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்மளுக்கு இஸ்கான வடிவமைச்சு கொடுத்திருக்காரு. இதெல்லாம் இப்படி பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணீங்கன்னா கிருஷ்ணா ஹாப்பியா இருப்பாரு. சோ இதுதான் பக்தி. பக்திக்காக நான் தனியா எதுவும் ஒர்க் பண்ண தேவையில்லை. சோ கிருஷ்ணரை அடைவதற்கு ஒருவன் தன் மனதை அவர் மீது முற்றிலும் நிலைநிறுத்த வேண்டும். எவ்விதமான செயலில் அவன் ஈடுபட்டுள்ளான் என்ற முக்கியமல்ல, அச்செயல் கிருஷ்ணருக்காக செய்யணும். சோ நீங்க எந்த செயல் செஞ்சாலும் சரி, இந்த செயலை பத்தி கவலையே இல்லை. நீங்க வீடு கூட்டுறீங்களா செய்யுங்க, கிருஷ்ணாக்காக செய்யுங்க. வீடெல்லாம் கூட்டி ஒற்றை அடிச்சு சுத்தம் பண்றீங்களா தாராளமா பண்ணுங்க, கிருஷ்ணாக்காக செய்யுங்க. சமைக்கிறீங்களா கிருஷ்ணாக்காக செய்யுங்க. எதை செஞ்சாலும் பகவானுக்காக செய்யறதுதான் பக்தி. முழுமுதல் கடவுளை திருப்தியுற செய்வதை தவிர வேறு எந்த பலனையும் பக்தன் அடைய விரும்புவதில்லை. சோ இந்த பலனை எதிர்பாராத செயல் அது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். பக்தனுக்கு பகவான் திருப்தி வரணுமாமா, அவ்வளவுதானா? ஆனா நமக்கு நிறைய கிரைட்டீரியா இருக்கு இல்லைங்களா? நான் இப்போ ஒரு செயல் செஞ்சேன் அப்படின்னா என்னை ஒருத்தர் பாராட்டணும் நான் ஆசைப்படுறேன்.
இல்லையா? அப்போ சமையலே நம்ம நல்லா செஞ்சுட்டு ஹஸ்பண்டுக்காக பார்த்து பார்த்து சமைக்கிறோம் அப்படின்னா அவர் அதை பாராட்டணும்னு விரும்புறோமா இல்லையா? சொல்லுங்க. ஆமா. எஸ். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் வேர்வையை கொட்டி அவருக்கு செஞ்சிருக்கேன். அப்ப அவர் எனக்கு வந்து பாராட்டணும். இது வந்து எல்லா ஜீவாத்மாக்கும் இருக்குது. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் யாரோ எது என்னை அது கண்டுக்கணும். என்ன உனக்காக செஞ்சிருக்கேன் பாத்தியா? சோ நீ எனக்கு வந்து திருப்பி நல்லா இருக்குனாவது நீ ஒரு வார்த்தை சொல்லணும். நாம என்ன அவங்க கண்ணே மணியேன்னு பாராட்டணும்னு எதிர்பார்க்கிறோம். குழம்பு நல்லா இருக்குமா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டா போதும் இல்லைங்களா? சோ அந்த ரெகக்னிஷன் நம்மளுக்கு தேவைப்படுது, அங்கீகாரம். ஆனா பக்தன் வந்து அதை கூட எதிர்பார்க்காம பகவானுக்கு பக்தி பண்றானாம். அந்த ரெகக்னிஷனை கூட எதிர்பார்க்காம செய்யறதாம். சோ இதெல்லாம் எவ்வளவு ஒரு ஹை லெவல் இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. பகவானுக்காக செஞ்சாலும் நான் எதையுமே எதிர்பார்க்காம செய்யணும். செய்யறது எல்லாருமே செய்யறாங்க. ஆனா அதுல இருந்து எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யணுமா. அதான் வந்து பக்தன் எந்த பலனையும் அடைய விரும்புறது இல்ல. அவனோட வாழ்க்கையின் குறிக்கோளே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை மகிழ்விப்பதே. குருஷேத்திர போர்க்களத்துல அர்ஜுனா பண்ணது மாதிரி கிருஷ்ணரது திருப்திக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்ய பக்தனால் முடியும். சோ அர்ஜுனாவுக்கு வந்து ஃபைட் பண்ண விருப்பம் இருந்துச்சா? சொல்லுங்க. சண்டை போட விருப்பம் இருந்துச்சா? இல்ல. சுத்தமா இல்ல. அவரோட அவ்வளவு பெரிய வீரனான அர்ஜுனாவுக்கு கையெல்லாம் நடுங்குது இல்லைங்களா? உடம்பெல்லாம் எரியுது, கை நடுங்குது. என்னோட சிம்டம் சொன்னாரு பாருங்க. என்னால சண்டை போடவே முடியல, என்னால எந்த முடிவுமே எடுக்க முடியல, கார்பண்ய தோஷம். எனக்கு வந்து உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட சரணடைந்து சீரன் நான் சொல்றாரு இல்லைங்களா? சோ எனக்கு எது நல்லதோ எனக்கு தயவுசெய்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிதான் கேட்டாரு. அந்த மாதிரிதான் பகவானுடைய திருப்திக்காக இப்ப கடைசியா கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? நீ வந்து இது நீ உடலே அல்ல ஆத்மா, இது எல்லாம் என்னுடைய திருப்திக்காக நீ பண்ணு அப்படின்னு சொல்றாரு. சோ அர்ஜுன என்ன சொல்லிடுறாரு? நீங்க என்ன சொல்றீங்களோ, நஷ்ட மோக ஸ்மிருதி லப்தா, என்னுடைய மோகம் எல்லாம் நஷ்டம் ஆயிடுச்சு, நீங்க கரிசிய வச்சனம் தவ, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன். அந்த முடிவுக்கு வந்து அர்ஜுனா வர்றாரு. சோ அந்த முடிவுக்கு நாம வரணும். பகவான் சொல்றது தப்பா ரைட்டா, அது எப்படி இப்படி சொல்லலாம், எனக்கு வந்து இப்படி ஏன் அவங்களுக்கு எல்லாம் லைஃப் நல்லா இருக்கு, ஏன் எனக்கு மட்டும் கஷ்டம் வருது, ஏன் என்னைய மட்டும் கிருஷ்ணா சோதிக்கிறாரு, உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஹாப்பியா இருக்கானே, நான் மட்டும் கஷ்டப்படுறேனே. சோ இப்படி எல்லாம் யோசிக்காம ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நமக்கும் கிருஷ்ணாக்கும் உள்ள உறவு தனித்தனி தான். எனக்கு நான் பாஞ்சாலி மாதாஜி கிருஷ்ணா கூட ஒரு மாதிரி கனெக்ட் ஆயிருப்பாங்க, பத்மா மாதாஜி ஒரு மாதிரி கனெக்ட் ஆயிருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் இப்போ ராஜேஸ்வரி மாதாஜி ஒரு மாதிரி கனெக்ட் ஆயிருப்பாங்க, கவிதா மாதாஜி ஒரு மாதிரி கனெக்ட் ஆயிருப்பாங்க. தனித்தனி நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வித் கிருஷ்ணா வந்து தனித்தனி. சோ அவங்கள பார்த்து அவங்க இப்படி ஆயிட்டாங்க நான் வந்து பொறாமப்படுறது, சோ என்ன பார்த்து அவங்க பொறாமப்படுறது, இல்ல வேஸ்ட், வேலைக்கே ஆகாது. எனக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு தனி. சோ அந்த எனக்கும் கிருஷ்ணாவுக்கும் இருக்கிற அந்த இடத்த வந்து யாருமே பிடிக்க முடியாது. இந்த பௌதீக உலகத்துல மாதிரி மியூசிக்கல் சேர் மாதிரி கிடையாது. மியூசிக்கல் சேர் பார்த்திருப்பீங்க, அது என்ன கேம் சொல்லுங்க? மியூசிக்கல் சேர்னா சுத்தி சேர் போட்டுட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். மியூசிக் நிறுத்தினா ஒரு சேரை நம்ம ஆக்குபை பண்ணிக்கணும். சேர் கிடைக்காதவங்க அவுட். சோ அப்படிதான் நம்ம இந்த பௌதிக உலகத்துல ஓடிக்கிட்டே இருக்கிறோம். மியூசிக்கல் சேர் மாதிரிதான். ஐயோ நான் போய் உட்கார்லின்னா என் சேர் தூக்கிடுவானுங்கடா அப்படின்ட்டு. ஆனா ஆன்மீக உலகத்துல அப்படி கிடையாது. உங்க சேர் உங்களுக்கு தான். கிருஷ்ணாவோட உங்களோட சேர் உங்களுக்கு மட்டுமே. சோ பகவானுடன் நம்மளுடைய உறவு வந்து இதுதான். இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம இந்த பௌதிக உலகத்துல இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணி கிருஷ்ணாட்டி நம்ம அப்படி ஃபீல் பண்றோம், இன்செக்யூர்டா நினைக்கிறோம். ஆனா பகவானுக்கும் எனக்கும் உள்ள உறவு நித்தியமான உறவு. அதனாலதான் பக்தர்கள் வந்து கண்டென்டா இருப்பாங்க. என்ன சொல்றது, திருப்தி விட்டு இருப்பாங்க எப்பவுமே. அவங்க எதுக்குமே ஒரு வருத்தப்படுறதோ ஆசைப்படுறதோ புலம்புறதோ எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு அடுத்த வேளை சாப்பாட்டு கூட வழி இருக்காது. ஆனா அவங்க வந்து ஹாப்பியா இருப்பாங்க இல்லைங்களா? சுதாமா பாத்தீங்கன்னா அவரு பகவானுடைய குசேலன், அவர் வந்து அவங்க வீட்டுல ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வழி இல்ல, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, ஆனா அவருக்கு வந்து அவ்வளவு ஹாப்பியா இருக்காரு. கிருஷ்ணாவை நினைச்சுக்கிட்டு அப்படியே அங்கிருந்து நடந்தே வராரு, ஹாப்பியா வராரு.
இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. கையில ₹1 கிடையாது. ஆனா அவர் ஹாப்பியா இருக்காரு. ஏன்னா அவர் மனசுக்குள்ள யார் இருக்காங்க? கிருஷ்ணா. கிருஷ்ணா சுவாமி, கிருஷ்ணா. கிருஷ்ணா இருக்காரு. உங்க மனசுக்குள்ள கிருஷ்ணா இருக்காருன்னா, அத தவிர்த்து வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டீங்கன்னா, வேற எதுவுமே வேண்டாம். அவர் இருந்தா போதும். நீங்க ஹாப்பியா இருக்கலாம். அது புரியாம தான் நம்ம இதையும் நம்ம மைண்டுக்குள்ள வந்து போட்டு குழப்பிட்டே கிடக்குறோம். உண்மையிலேயே பக்தர்கள் ஏன் ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வேணுங்கிறது கிடைச்சிருது. கிருஷ்ணா கிடைச்சிட்டாரு. அவங்க மைண்டுக்குள்ள கிருஷ்ணா இருக்காரு. சோ அதனாலதான் அவங்க வந்து ஹாப்பியா இருக்காங்க. சோ அர்ஜுனா மாதிரி கிருஷ்ணரின் திருப்திக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்ய பக்தனால் முடியும். இந்த வழிமுறை மிகவும் சுலபமானது. சோ இந்த வழிமுறை ரொம்ப டஃப் எல்லாம் இல்ல. பிரபுபாதர் வந்து நமக்கு டஃப்பான விஷயம்லாம் எதுவுமே சொல்லி தரல. இது வந்து ரொம்ப ரொம்ப சுலபமானதுன்னு சொல்றாரு. ஒருவன் தனது கடமையில் ஈடுபட்டிருக்கும் அதே சமயத்தில் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் கீர்த்தனத்தில் ஈடுபடலாம். இத்தகு திவ்யமான கீர்த்தனம் பக்தனை பரமபுருஷ பகவானிடம் கவர்ந்திழுக்கிறது. ஸோ எங்களோட ஃப்ரெண்டு, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அவங்க வந்து யூஎஸ்ல இருக்காங்க. அவங்க வந்து இங்க வர்றப்பெல்லாம் வந்து எங்களை பார்க்க வருவாங்க. ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்போம். அப்போ அவங்கள்ட்ட நான் ஒரு பகவத்கீதா புக்கு கூட அப்போ கொடுத்தேன். அப்போ அவங்க அன்னைக்கு வந்துட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஆக்சுவலா டாக்டர், அவங்க ஆன்காலஜிஸ்ட். அவங்களோட கலீக் ஒருத்தவங்க, அவங்க வந்து ஒரு கீர்த்தன் அனுப்பிச்சு விட்டுருந்துக்கிறாங்க. ஜானவி ஹாரிசன். சூப்பரான கீர்த்தன். நான் முன்னாடி கேட்டிருக்கேன். சோ அந்த கீர்த்தன் அனுப்பிச்சு விட்டாங்க. வித்யா, நல்லா இருந்துச்சுன்னு நான் கேட்டேன். நீ இதுல இருக்கிறனால உனக்கு பிடிக்கும்னு அனுப்பிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கு கேட்கிறப்போ எனக்கு ஒரு மைண்ட் ஒரு மாதிரி பண்ணுது. இத்தனைக்கும் அவங்களுக்கு வேற எதுவும் பெருசா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் அந்த கீர்த்தன் மட்டும் கேட்கிறப்போ என் மனச ஒரு மாதிரி பண்ணுது. எனக்கு வந்து முடியெல்லாம் அப்படியே ஹேர் என்ன சொல்றது, ரோமாஞ்சனம் ஆகுது. முடியெல்லாம் எந்திரிச்சு நிக்குது. சோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து கீர்த்தன் வந்து மைண்டையே ஒரு மாதிரி காம் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வேற மித்தபடி அவங்க எந்த பிலாசபி நான் சொல்லி அப்ப அவங்க வந்து கேட்கவே இல்லை. பட் அந்த வேலையை வந்து என்ன பண்ணுச்சு? கீர்த்தன் பண்ணுச்சு. மாத்துது. எஸ். உண்மையிலேயே உங்களுக்கும் மனசு கஷ்டமா இருக்கு, யாரோட சண்டை போட்டீங்கன்னா பேசாம ஒரு ஹரே கிருஷ்ணா கீர்த்தனை போட்டு அமைதியா ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்தீங்கன்னா உங்களை அறியாம உங்க மைண்ட் வந்து காம் டவுன் ஆயிரும். உங்களுக்கே தெரியாது. அப்படியே நீங்க அதுக்குள்ள கீர்த்தனுக்குள்ள உள்ள போயிருவீங்க. நல்ல டெக்னிக், ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா பகவானுடைய நாமம் இல்லைங்களா, அதுல ஒரு சோல் இருக்கு. நான் தான் சொன்னேன், சோல்ஃபுல் கீர்த்தன் அப்படின்னு சொல்லி போட்டேன் நான். நம்ம சோலோட திருப்தி அந்த கீர்த்தன்ல தான் இருக்கு. ஒரு ஆத்மா திருப்தி அடையணும்னா அது பகவானுடைய நாமத்துலதான் இருக்கு. ஒரு பகவானுடைய நாமத்தை உருகி உருகி ஒருத்தர் பாடுறப்போ அதை நம்ம கேட்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்மள அறியாம அதுல இன்வால்வ் ஆயிரும் இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சிஸ்டாஸ்டகம் கேட்டா கூட அந்த மாதிரி இருக்கும் மாதாஜி. ரொம்ப நல்லா இருக்கும். எஸ் மாதாஜி. அது வந்து கொஞ்சம் பக்தியில முன்னுக்கு வரவங்களுக்கு. சோ அந்த ஹரே கிருஷ்ணா கீர்த்தன் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெவல்ல இருக்காங்க இல்லைங்களா, இது வந்து பெரிய மிராக்கிளே பண்ணுது. ஆக்சுவலா நிறைய பேருக்கு அது பிடிக்குது. அவங்களுக்கு வந்து கிருஷ்ணா கார்டன் தெரியாது, பகவத்கீதை தெரியாது, வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த கீர்த்தன் பிடிக்குது மைண்டுக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ அது ஏன் பிடிக்குதுன்னா ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அததான் ஏங்கிட்டு இருக்கு. அதுதான் சொல்ல வரேன், அததான் ஏங்கிட்டு இருக்கு. சோ அது வந்து நம்ம போய் டச் ஆகுறப்போ அந்த ஃபீலிங், நம்ம சொன்ன ஃபீலிங் எல்லாம் வரும். சோ அதனாலதான் பிரபுபாதன் கொடுக்குறாரு. அதுல இந்த திவ்ய கீர்த்தனம் பக்தனை பகவான்கிட்ட கவர்ந்து இழுக்குது. சோ அது மட்டும்தான் வந்து நாம வந்து பகவானை அடைய ஒரே வழி. வேற ஏதாவது வழி இருக்கான்னா இல்ல. சோ நாம பகவானுடைய நாமளும் கீர்த்தனம் பண்ணலாம். பண்றவங்க யாராவது பண்ணிருக்காங்கன்னா அதையும் கேட்கலாம். சோ இதுதான் வந்து ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்குமே வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு உணவு மாதிரி பகவானுடைய அந்த கீர்த்தன். சோ வேற ஏதாவது இருக்கா அதுல? எஸ். கடமையில ஈடுபட்டு இருக்கிற அதே சமயத்துல ஹரே கிருஷ்ணா கீர்த்தனை ஈடுபடலாம். பிரபுபாத தெளிவா கொடுத்துட்டார்.
நீங்க உங்க கடமையை விட்டுட்டு வரணும்னு அவசியமே இல்லை. உங்களோட உங்களோட ஏர்த்லி டியூட்டிஸ், உங்களோட தினப்பரி கடமைகளை நீங்க வந்து எப்பவுமே செய்யலாம். செஞ்சுக்கிட்டே வந்து பகவானுடைய ஹரிநாம சங்கீர்த்தனம் ஈடுபடணும். டெய்லி நம்ம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, சொல்றோம் இல்லையா, அதுவும் கீர்த்தனம் தான். சோ அது பண்ணோம்னா போதும், பகவானுடைய சுப்ரீம் லார்ட் அவருடைய நம்ம வந்து கனெக்ட் ஆகலாம். அதனாலதான் அந்த ஹாப்பினஸ் கிடைக்குது. சோ பக்தன் ஏன் ஹாப்பியா இருக்கான்னா அவனோட மனசுல பகவான் இருக்காரு. அதுதான் வந்து பிரபுபாதன் கொடுக்குறாரு. ஓம் தத் சத். மறுபடியும் மிச்சத்தை வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா நீங்க ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பக்தன் மனசுல பகவான் இருக்கிறதுனாலதான் அந்த வயசானவங்க எல்லாம் இதுல போனால வானப்பிரஸ்தம் போறவங்க எல்லாம் நம்மளா இருந்தா காட்டுக்குள்ள போக பயப்படுவோம் இல்லையா, அவங்களுக்கு அவர் இருக்கிறதுனால பயமே இல்லை எந்த மிருகத்தை பத்தியும் எந்த விஷயம். மடியில கனம் இருந்தாதான் என்னது வழியில பயம். வழியில அதனால பகவான் துணை இருக்கிறாரு அவருக்கு. அவங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல மாதாஜி. வனப்பிரஸ்தம் ஸ்டேஜ்ல இருக்கவங்க இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை இல்லைங்களா, வந்து கடவுளை நம்பி போறாங்க. அதான் அந்த நம்பிக்கை வேணும் இல்ல. நம்மள போக சொன்னா போவோமா? ஐயோ அவங்க அது ஒரு நாயை பார்த்தாலே பயந்துட்டு வீட்டுக்குள்ள. அதான் சொல்றேன், ஏன்னா நான் என்னோட உடல் அப்படி அவ்வளவு தூரம் போற்றி பாதுகாத்து வச்சிருக்கேன், அது என் உடலை ஏதாச்சும் பண்ணிருமே அந்த பயம்தான். சோ உடல்ல ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிறவங்க தான் அந்த மாதிரி போக முடியும். கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. மாதாஜி, சூழ்நிலைகள் நாம உருவாக்குறோமா இல்ல கடவுள் நிர்ணயிக்கிறாரா? இது நடக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கடவுள் நிர்ணயிக்கிறாரா இல்ல நாம உருவாக்குறோமா சூழ்நிலைகளை? சூழ்நிலைகள் நாம உருவாக்குறதே இல்லை மாதாஜி. நம்மளுக்கு அந்த பவர் கிடையாது. சரிங்களா? சோ நீங்க வந்து பக்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட கர்மா தான் முடிவு பண்ணுது உங்களோட சூழ்நிலைகளை. பக்தி எடுத்துட்டீங்க, பக்தி தொண்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா பகவான் முடிவு பண்றாரு. அது இன்னைக்குதான் புரிஞ்சேன் மாதாஜி, நீங்க சொல்லி இப்பதான் புரியுது. சூழ்நிலை எதுவுமே இல்ல. நம்மலாம் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றீங்க, இன்சிக்னிபிகன்ட் நான் சொல்லிட்டே இருக்கேன். நம்மளுக்கு நம்ம கையில எதுவுமே இல்ல. எந்த சூழ்நிலையும் நம்ம முடிவு பண்ண முடியாது. எதுவுமே முடிவெடுக்கிறதுல அந்த அளவுக்குலாம் நமக்கு பவரே கிடையாது. உங்களுக்கு அது 3 வகையான டூவர்ஸ் நம்ம அடிக்கடி பார்ப்போம் இல்லையா, 3 டூவர்ஸ் நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. ஆத்மா, பரமாத்மா, பகவான். என்ன சொல்லுங்க மாதாஜி, நீங்க சொல்லுங்க 3 பேருக்குள்ள கனெக்ஷன் என்ன? ஆத்மா நினைக்கும், பகவான் கிருஷ்ணா சாங்ஷன் பண்ணுவாரு. அந்த நேச்சர் உடல் வந்து அதை செயல்படுத்தும். வெரி குட். இது பக்தி சாஸ்திரி கேட்டு அவங்களுக்கு ஒருத்தருக்கு இதுக்கு ஆன்சர் தெரியல. நீங்களா நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணோம் மாதாஜி, சண்முகப்பிரியா மாதாஜி. மண்டல ஞாபகம் இருக்கு மாதாஜி. சண்முகப்பிரியா மாதாஜி நம்ம கிளாஸ் அட்டன் பண்றேன்னு இருக்காங்க. அட்டன் பண்ணிருந்தாங்கன்னா இது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்க எல்லாரும் சொல்றீங்களே, நான் சொன்னேன் நம்ம கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணோம்னு சொன்னேன். பண்ணணும் இப்ப ரீசெண்டா ஒரு 2 வாரத்துக்கு. அதனாலதான் நான் சொல்றேன் ஆத்மா இன்சிக்னிபிகன்ட். ஆத்மாவோட வேலை வெறும் ஆசைப்படுறது மட்டும்தான். அது பகவான் சாங்ஷன் பண்ணாருன்னா இந்த உடல் அதை நிறைவேற்றி கொடுக்குது, அவ்வளவுதான். எதையுமே நாம முடிவு பண்ண முடியாது. எந்த சூழ்நிலையும் நாம என்னமோ நினைக்கிறோம், நாம அப்படி முடிவு பண்றோம், நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் கிருஷ்ணா கொடுக்குறாரு, அது மாயா கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். நான் எந்த இடத்துலயும் நான் பாஸ் கிடையாது, கிருஷ்ணா தான் பாஸ். சரிங்களா? ஓகேவா மாதாஜி? ஓகே. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நம்ம ஒன்னும் அதை இது பண்ணாம பகவான் பேரை சொல்லிட்டே இருந்தா நடந்துருமா மாதாஜி? அது சால்வ் ஆயிடுமா? இல்ல இல்ல இல்ல, நீங்க பண்ற முயற்சி நீங்க பண்ணிதான் ஆகணும். உங்களோட சைட்ல இருந்து நீங்க சேஷ்டா எண்டவர் போடணும். அந்த ரிசல்ட் வந்து கிருஷ்ணா பாத்துக்குவார். ரிசல்ட்டுக்காக கவலைப்படக்கூடாது. நீங்க பண்ற முயற்சி பண்ணுங்க, அந்த ரிசல்ட் எப்படி வந்தாலும் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். கரெக்டா தான் வரணும், நான் இப்படி முயற்சி பண்ணேன் இப்படிதான் வரணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் ஃபால்ஸ். ஓகே. பக்தன் வந்து அப்படி நினைக்க மாட்டாங்க இல்லைங்களா.
மனசுல பிக்ஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. ஆஹ் நாம வந்து நான் இப்படி செஞ்சா எனக்கு இப்படி வரணும், அதுல மாறி வந்துருச்சுன்னா உடனே பிவில்டர் ஆயிருவோம். ஐயோ அம்மா அப்பா அப்பான்னு புலம்புவோம். ஆனா பக்தனுக்கு தெரியும் செயல் செய்யறது மட்டும்தான் தன் கையில இருக்கு, ரிசல்ட் யார் கையில இருக்கு? பகவான் கையில. பகவான் கையில. எஸ், அது பக்தனுக்கு தெரியும். கௌரி மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்கண்ணா, சொல்லுப்பா. மாதாஜி, நம்ம எவ்வளவுதான் பாடி இல்ல சோல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு சின்ன கோல்டு வந்தா கூட, எனக்கு ஒரு ரீசெண்டா ஒரு 4-5 டேஸா கோல்டு இருக்கு மாதாஜி. மூக்கு பேச பேச மூக்கு அடைச்சுக்குதா. கிருஷ்ணா மூக்கு அடைச்சுக்குது, பேச முடியலையே, சரி பண்ணி விடுங்க. கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். அதுக்கு அவர் கேக்குறது தப்பும் இல்ல. அது நமக்கு இனிஷியலா நமக்கு அப்படிதான் இருக்கும். ஏன்னா இந்த உடல் வந்து ஒழுங்கா இருந்தா நம்மளால பக்தி பண்ண முடியும். இதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நமக்கு வந்து பக்தி பண்ண விட மாட்டேங்குது, தொல்லை பண்ணிட்டே இருக்கு. அதனாலயே நம்ம பிவில்டர் ஆகுறோம். அது அப்படிதான் இருக்கும். போக போக சரியா போயிடும், நாமளும் புரிஞ்சுக்குவோம். மூக்குட்டு இருந்தா சளி பிடிக்கதான் செய்யும் சொல்லுவாங்க இல்லையா? அதே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு, பேசவே விட மாட்டேங்குது, மூக்கு அடைச்சிட்டே இருக்கா. அப்போ கிருஷ்ணா சரி பண்ணி விடுங்க, இது எனக்கு பிடிக்கல. ஏன்னா நாம பண்ற செயலை பண்ணி மூக்குக்கு ஸ்ட்ரீம் வைக்கிறது அதெல்லாம் நான் பண்ணிட்டேன். கிருஷ்ணா தண்ணி மாதாஜி புரியல. மூக்கு அடைக்கிறது சொல்லு. சரி, அப்ப நாம பண்ற செயலை நம்ம பண்ணிட்டோம். அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுவோம்ல, சளி பிடிச்சா ஸ்ட்ரீம் வைக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டோம்னா எனக்கு சரியா பண்ணுங்க, சீக்கிரம் சரியாகட்டும் அப்படின்னு வேண்டிட்டோம். அவ்வளவுதான் கேட்கணும், வேற யாரும் கேட்கறது? அவர்தான் கேட்கணும். அதான் பண்ற செயலை நாம பண்ணணும், முயற்சி பண்ணணும். சரி பண்ணுங்க. மாதாஜி, இப்ப நம்ம இப்ப கிளாஸ் தொடங்குற நேரத்துக்கு கொஞ்சம் முன்ன நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன் மாதாஜி. அந்த டைம்ல உள்ள பிரீத் பண்றோம் இல்லைங்களா, ஒரு சின்ன ஃப்ளை உள்ள போயிடுச்சு மாதாஜி. சும்மா இருக்குமே, கண்ணுக்கு தெரியாம பறந்துட்டு இருக்கும் பாருங்களா, உள்ளுக்குள்ள ஒரு ஃப்ளைக்கு வந்து நீங்க மோச்சம் கொடுத்துட்டீங்க. அதான் நானு நான்வெஜ் சாப்பிட்டுட்டேன்னு நினைச்சுக்கிட்டேன். அது ரொம்ப நேரம் என்ன தொண்டைக்குள்ள கரகரன்னு பண்ணிட்டு எப்படி எல்லாம் பாருங்களேன். ஆஹா, வெளியே வந்துச்சா இல்லையா மாதாஜி? அப்புறம் தெரியல, அது எங்க ஒரு மாதிரி இங்க இரிட்டேட் பண்ணிட்டே இருக்குது அது. இதுக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது மாதாஜி. நாம சாப்பிடறப்பவே அப்புறம் நிறைய புழு பூச்சி எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க எப்படியும் நான்வெஜ் சாப்பிட்டீங்கல்ல, போச்சு போங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா என் மூலமா அத மோட்சத்துக்கு அனுப்பி. நீங்க ஹரே கிருஷ்ணா சொல்ல சொல்ல அது வந்து கரெக்ட். என் ஜபம் கேட்டுட்டே அது போயிடுச்சு. ஜபத்துல அட்ராக்ட் ஆகி ஒரு பூச்சி எல்லாம் தொண்டைக்குள்ள வரணும். அப்ப எந்த லெவல்ல பண்ணிருப்பீங்க பாருங்களேன். சூப்பர் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இதுக்கெல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹரே கிருஷ்ணா சொல்லிக்க வேண்டியதான். சத்புஜம் கேட்டா மாதாஜி இதுக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, ஹரே கிருஷ்ணா சொல்லிக்க வேண்டியதான். வேற இருக்கா? ஏதாவது டவுட் எதாவது இருக்கா? ஓகே, எது இல்லைன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம ஃப்ரைடே பார்க்கலாம். கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா की जय, श्री प्रभुपाद की जय, निताई गौर प्रेमानंद, हरि बोल, हरे कृष्ण। हरे कृष्ण। थैंक यू माताजी। हरे कृष्ण। हरे कृष्ण। हरे कृष्ण। थैंक यू। हरे कृष्ण। थैंक यू।